அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபாரினுடைய மாநிலங்களுடைய கூட்டம் இந்த சென்னை மாநகரத்தின் குடிநீர் வடிகால் வாரியத்தில் நடைபெறும் O&M ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பிரிவில் மொத்தமாக ஒப்பந்தங்கள் கோருவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் இன்று இந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறிய ஒப்பந்தக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து பெரும் முதலாளிகள் பயன்பெறும் வகையில் இந்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கையை எதிர்த்தும், இந்த நடவடிக்கையை தவிர்த்து சிறிய ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறிய ஒப்பந்தங்களாக என்றும் இருந்தது போல் எடுத்து நடத்த வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்களையும் நம்முடைய இதனுடைய அமைச்சர் அவர்களையும் இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய சிறிய ஒப்பந்தங்கள் வாழ்வாதாரங்களையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களையும் கெடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கையும் இந்த இடத்தில் வலியுறுத்தி எங்களுடைய இன்றைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? அது இந்த அரசுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள், முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, என்றும் இருந்ததை போல் பேக்கேஜ் டெண்டரே இல்லாத நடைமுறையை பழைய முறையிலேயே டெண்டர்கள் கோரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த இடத்தில் வலியுறுத்தி பெரிய டெண்டர்களாக பேக்கேஜ் டெண்டர்கள் அழைப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த இடத்துல வலியுறுத்துகின்றோம். கட்சிக்காரர்கள் ஏதாவது செயல்முறை இருக்கா? நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் கட்சிக்காரருடைய செயல்முறையெல்லாம் இல்லை. அதிகாரிகள் ஏதோ அவர்களுடைய மனதில் பெரிய கான்ட்ராக்டர்லாம் வந்துட்டாக்கா அவங்க நேராக தலைக்கீழாக கவுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்க. அவங்க அந்த மனநிலையை போக்கி சிறிய கான்ட்ராக்டர்லாம் எந்த நேரத்திலும் நமக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்ற மனநிலையை உணர வேண்டும். ஏன்னா பெரும் வெள்ளம் வருகின்ற காலங்களிலெல்லாம் சின்ன கான்ட்ராக்டர் தான் ராத்திரி பகல் அந்த வெள்ளத்திலையும் சேத்துலையும் உள்ளே போய் தொழிலாளிகளை கூட்டும் போயிட்டு வேலை செய்து கொடுக்கறது. பெரும் முதலாளி யாரும் வந்து வேலை செய்யறதில்லை. அதை மனதில் கொண்டு சிறிய கான்ட்ராக்டர்கள் அவர்கள் ஒப்பந்தம் பெறும் வகையில் ஒப்பந்தங்களை கோர வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைகளை இந்த இடத்துல வலியுறுத்துகின்றோம். டோட்டலாகவே நீங்கள் முற்றிலும் அதிகாரிகள் மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆமாம், அதிகாரிகள் கொடுக்கின்ற யோசனைகளை தான் அரசாங்கம் ஒரு சில நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறது. அரசாங்கம் நேரடியாக எதையுமே கொண்டு வருவதில்லை. எந்த ப்ரொபோசல்னாலும் அதிகாரிகள் தான் முதலில் அதை நடைமுறைப்படுத்துவதோ இல்லை முதலில் அதுக்கான வரைமுறைகளை உருவாக்குவதோ அவர்கள்தான் அரசியல்வாதிகளை இயக்குகிறார்கள் என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதனால்தான் எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் கவனத்திற்கு சென்று முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்கள் ஏற்கனவே ஆட்சிக்கு வந்தபொழுது கூறிய அந்த 139வது சட்டப்பிரிவின்படி பேக்கேஜ் டெண்டரை ஒழிப்பேன் என்று கூறியதை இங்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்.